ராயபுரம் தொகுதி டாக்டர் சுபேர்கான் சொல்லும்போது ராயபுரம் டாக்டர் சுபேர்கான் எம்பிபிஎஸ் டி ஆர்த்தோ. கண்டிப்பாக டிஎம்கே தாங்க, சுபேர்கான் தான் வெற்றி பெறுவார். வெற்றி வாய்ப்பா டாக்டர் சுபேர்கானுக்கு தான் இருக்கு. வாக்கு சேகரிக்கும் போது எந்த அளவுக்கு அவங்க முகத்தில் ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியுது சார்? சுபேர்கானை அவங்க பார்க்கல, அவங்க பார்க்கறது வந்து மு க ஸ்டாலினை தான் பார்க்குறாங்க. ராயபுரம் ராயல்புரமாக மாறணுன்றதான் என்னோட நோக்கம். சின்ன வயசில் அரசியலில் ஹீரோ பண்ணா யாரு உங்களுக்கு? எங்களுக்கு ஹீரோனா கலைஞர் தான் எப்பயுமே. திமுக தொடங்கின இடம் நம்ம ராயபுரம் ராபின்சன். அந்த தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறன்ற போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பேசியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ராயபுரம் தொகுதி மக்களுக்கு வந்து சுபேர்கான் புதுசா இல்லை, நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமாக ராயபுரம் தொகுதியில் தான் வந்து தொகுதி பொறுப்பாளராக இருக்கேன். முழு நேரம் வந்து மக்கள் பணியில் தான் செயல் பண்ண போகிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது அடுத்த 5 வருடங்களில் செய்யலான் இருக்கீங்க? முதல்ல நான் செய்யக்கூடிய விஷயம் வந்து கெரியர் கைடன்ஸ். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்களை கொண்டு வரணுன்றது 2வது முயற்சி எடுக்கலான்னு இருக்கேன். ஜெயக்குமாரை தோக்கடிக்கணும், இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜெயிச்சிருவோன்றது தலைவருக்கு நல்லாவே தெரியும். உங்களில் ஒருத்தனா, உங்களுக்காக குரல் கொடுக்குற ஒருத்தனா, என்றைக்குமே நீங்கள் அணுகக்கூடிய ஒருத்தனா, எளிமையானவனா நான் இருப்பேன்றதை உறுதி சொல்கிறேன். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய தேர்தல் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்தைக்கு இருக்கும் வேட்பாளர் ராயபுரத்தைச் சேர்ந்த மருத்துவர் சுபேர்கான் அவர்கள். ஒரு பாரம்பரியமான திராவிட குடும்பத்தில் பிறந்து மருத்துவ சேவை, மக்கள் சேவை அப்படின்னு ஈடுபாடு கொண்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராயபுரம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு எளிய மக்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர். இந்த வாக்கரசியில் வந்திருக்கிறார். இவருக்கு மக்கள் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராயபுரம் அப்படிங்கிறது சென்னையில் வந்து ஒரு பழமையான சட்டமன்ற தொகுதி சார். அதில் வந்து நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தீங்க. உங்களுடைய தந்தையார் ரஹ்மான் கான் சார் வந்து ரொம்ப பரிச்சயம், ஒரு திராவிட இயக்க தலைவர்களில் ஒரு மிக முக்கியமானவர். உங்களை பற்றி பகிர்ந்துக்குங்க. நீங்கள் ரஹ்மான் சாருக்கு வந்து எத்தனை குழந்தைகள், நீங்கள் அதில் எத்தனாவது? அப்பா பிறந்தது கம்பங்க. நானும் எங்கள் அண்ணனும் தான் அவருக்கு 2 பசங்க தான். அண்ணன் வந்து இன்ஜினியர், நான் வந்து டாக்டர். அப்பா படித்தது எல்லாமே எங்கள் ஊரில் கம்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் படித்தார். அப்போயே அவருக்கு வந்து கொஞ்சம் பேச்சில் ஈடுபாடு அதிகம், பேச்சு போட்டெலாம் கலந்துக்குவார். அதுக்கப்புறம் அமெரிக்கன் காலேஜில் படித்தார். பிஏ படிக்கும்போது அங்கே தான் வந்து அவருக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம். அப்போ தன்னை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இணைச்சிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அவரை இணைச்சிக்கிட்டாங்க. அந்த போராட்டத்தில் தான் அவர் ஸ்டெப் இன் பண்ணுறார். இப்படி தான் அவரோட அரசியல் வாழ்க்கை தொடங்கிச்சுன்னு சொல்லலாம். அப்பா வந்து நிறைய கூட்டங்களில் வந்து ஒரு பேச்சுக்குன்னே அவ்வளோ ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும். வெளியூர்களுக்கெல்லாம் போயிடுவாங்க. உங்கள் கூட பிள்ளைகள் கூட நேரம் செலவிட வாய்ப்பு இருக்குமா? அதில் மிஸ் பண்ணிங்களா? அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க அவரை. நாங்கள் வளர்ந்த காலத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கிற இதில் முக்கால்வாசி டைம் அவங்க கூட இருந்ததே கிடையாது. 20-25 நாள் வெளியூர் போயிடுவாங்க, ஏதாவது போராட்டத்துக்கு போயிடுவாங்க, இல்லை பொதுக்கூட்டத்துக்கு போவாங்க, சில நாள் ஜெயிலில் இருப்பாங்க. ஏதாவது ஊர்லெலாம் போய் ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் போய் பார்த்துட்டுலாம் வருவோம். அப்படி தான் இருக்குமே தவிர சில நேரம் அவர் நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு அவருக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் கட்சி ஈடுபாடு, மீட்டிங் அப்படி தான் இருப்பார் அவர். சின்ன வயசில் அரசியலில் ஹீரோ பண்ணா யாரு உங்களுக்கு? எங்களுக்கு ஹீரோனா கலைஞர் தான் எப்பயுமே. அதில் டவுட்டே கிடையாது. எப்பயுமே நாங்கள் வந்து கலைஞரை விட்டு கொடுத்ததே இல்லை. எங்கள் ஹீரோ கலைஞர் தான். நீங்கள் திமுகவில் எப்போ உங்களுடைய அஃபீஷியலான என்ட்ரி அப்படிங்கிறது எப்போ சார் தொடங்குது? அப்பா மறைவுக்கு அப்புறம் வந்து அப்போ கொரோனா காலகட்டம், கொரோனாவில் தான் அப்பா இறந்தாங்க. அப்போ வந்து அப்பா இருக்கும்போதே வந்து கலைஞர் நினைவு நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்றது அப்பாட்ட சொன்னேன். அந்த கோவிட் கிட்டு வந்தது. அப்போ வந்து அதில் வந்து இந்த கபசுர குடிநீர், அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் இதெல்லாம் வந்து எல்லோரும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக பண்ணணுன்ற மாதிரி அப்பா ஒரு ஆசைப்பட்டாங்க. நானும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதுக்கிடையில் அப்பாவும் தவறிட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படிங்கும்போது துணை முதலமைச்சரை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அப்பா நினைவாக பண்ணணுன்ட்டு சொன்னதும், நீங்கள் சேப்பாக்கம் திருவிழிக்கணிலே நடத்துங்க, நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அப்பா பரிச்சயம். அதுதான் என்னோட முதல் நிகழ்ச்சி. அப்போ வந்து அவங்க சொன்னது அதுதான். இல்லை, அந்த தொகுதியில் சென்டிமெண்ட்டாக வைக்கிறது காரணமும் இருக்குல்ல. அப்பா ஒரு 3 முறை வெற்றி பெற்ற தொகுதி. ஆமாம். சேப்பாக்கன்னு ஒரு தொகுதி வந்தது 1977. அதில் எம்எல்ஏ ஆனது அப்பா தான். அது வரைக்கும் சேப்பாக்கன்ற தொகுதியே கிடையாது. ஆனால் 2001 அப்பா தோல்வியை தழுவுறாங்க இல்லையா? ஆமாம். அதுக்கப்புறம் வாக்கு அரசியல் அப்படிங்கிறதுல
அப்பாவுக்கு பெரிய ஒரு வெற்றி இல்லை. நீங்கள் 2021 அதுக்கப்புறம் இப்போ 2026 இந்த தேர்தலெல்லாம் போட்டியிட வந்து விருப்பமனு அளிச்சிருந்தீங்களா? உங்களுக்கு ஒரு நாட்டம் இருந்துச்சுங்களா? 2021 நான் தேர்தல் விருப்ப மனு அனுப்பிச்சிருந்தேன். எந்த தொகுதிக்கு சார்? 1000 விளக்கு தொகுதிக்காக கேட்டிருந்தேன். அப்போ அந்த வாய்ப்பு எனக்கு அப்போ கிடைக்கப்படலை. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து முழு நேர அரசியலில் வந்து வந்த நேரம் வந்து அப்போ தான். அதனால் அப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த தடவை எனக்கு கழகத் தலைவர் அவர்கள் வந்து ராயபுரம் தொகுதியில் வந்து வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு அறிவிப்பு வெளியாகும் போது ராயபுரம் தொகுதி ஒரு பழமையான தொகுதி, நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இங்கே அடுக்கி கொண்டே போகலாம், அந்த அளவுக்கு இங்கே பாரம்பரியம் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய பேரை அவர் வாயால் அறிவிக்கும் போது எப்படி இருந்துச்சு? நீங்கள் எங்கே இருந்தீங்க? டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி அது? டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்து ஒரு உழைப்புக்கு கிடைத்த ஊதியம்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அல்டிமேட் ரெக்கக்னிஷன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மதிப்பு கொடுக்கறது. அது வந்து ராயபுரம் தொகுதி டாக்டர் சுபேர் கான் சொல்லும் போதே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் அம்மா இருந்து எல்லாமே ஒன்றா தான் பார்த்தோம். அது மாதிரி ஒரு சந்தோஷம் என் வாழ்நாளில் நான் அடைஞ்சதே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் செஞ்ச கடமையாக அதை ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இல்லாத பெருமை எனக்கு ஒரு பெருமை. அந்த பெருமை அது என்ன பெருமைனா, திமுக தொடங்கின இடம் நம்ம ராயபுரம். அந்த தொகுதியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்ற போது எனக்கு உண்மையிலே ரொம்ப மெய்சில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. இல்லை, நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடந்த 1.5 வருஷமாக ராயபுரம் தொகுதியில் தான் வந்து தொகுதி பொறுப்பாளராக இருக்கேன். நம்ம கழகத்தில் வந்து ஒரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளரை நியமிச்சிருந்தாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நான் வந்து காஞ்சிபுரம் தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்னை ராயபுரம் தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமிச்சிருந்தாங்க. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் தினைக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ராயபுரத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து எல்லா பகுதிக்கும் போனேன். எல்லா பகுதி செயலர், வட்டச்செயலர், எல்லா கழக நிர்வாகிகள்கிட்ட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருந்தது. அதனால் ராயபுரம் எனக்கு புதிய ஒரு தொகுதியாகவே படலை. இது வந்து தொடர்ந்து ஒரு 3-4 முறை அதிமுகவோட கோட்டையாக இருந்துச்சு. அதிமுகவோட ஒரு மூத்த தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் இங்கே கோலூன்றி இருந்தார். அவர் கடந்த தேர்தலில் வந்து ஒரு 28,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுறாரு. அதே நிலை இந்த முறையும் நீடிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கணும். 2021 வந்து நம்ம எதிர்க்கட்சி மக்கள் வந்து அதிமுக மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அவங்களோட செயல்பாடு எதுவுமே இல்லை. 10 வருஷம் ஆட்சியில் வந்து அவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்றது ஒரு குறை இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தலைவர்கிட்ட இருந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 2026 இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து திராவிட மாடலில் கழகத் தலைவர் செஞ்ச திட்டங்கள் வந்து நிறையாவே இருக்குது. இப்போ அதை போன தடவை தோற்றதோட இப்போ இந்த தடவை கொஞ்சம் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோப்பாருன்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு பாரம்பரியமான வாக்கு வங்கியை இந்த தொகுதியில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதியாக வச்சுருக்காரு. கடந்த முறை மிஸ் ஆனது கூட பாஜக தான் காரணம் கூட இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த முறை அதே பாஜக இருக்கிறது உங்களுக்கு பலமா பலவீனமா, இல்லை அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லையா உங்கள் திட்டங்களால்? அதுவும் ஒரு பலம்தான். நான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலின் நாயகன் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்களோட திராவிட மாடல் ஆட்சியில் செய்த திட்டங்கள் தான். இப்போ மக்கள் வந்து ஓட்டு போடும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாருன்னா இவரை நம்ம ஈஸியாக எளிதாக அணுகணும், நம்ம நினைக்கிறப்ப போய் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு பக்கம் மருத்துவர் அப்படிங்கிறத பார்க்குறீங்க, இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகினா முழு நேரம் அரசியல் ஈடுபடுவீங்களா, இல்லை அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அப்படின்னு இருப்பீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பு எடுத்துட்டோம்னா அந்த பொறுப்புக்கு முழுசாக நீங்கள் செஞ்சாகணும். அரசாங்க பொறுப்பு இப்போ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்கும் போது ஒரு மருத்துவராக இருக்க பொறுப்போட இந்த சட்டமன்ற உறுப்பினர்ன்ற பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்புன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக முழு நேரம் அரசியல்வாதியாகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ செயல்படுறது தான் என்னோடய நோக்கமாக இருக்கும். ஆனால் 1-2 பேஷண்ட்டை நான் பார்க்கும்போது இப்போயே பிரச்சாரத்துக்கு போகும்போது 2-3 பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அது வந்து நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஒரு மருத்துவராக இருந்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் முழு நேரம் வந்து மக்கள் பணியில் தான் செயல் பண்ண போகிறேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நான் இங்கேயே பிறந்தேன் வளர்ந்தேன், இந்த தொகுதிங்கிறது எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சார் ஒரு சைடு கேட்குறாரு. நீங்கள் எப்போனாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன சந்திக்கலாம் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வெளியூரில் இருந்து வந்து இங்கே போட்டிக்கிட்டுறீங்க அப்படிங்கிறது தான் மக்கள் கணக்கு. மக்கள்கிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்த எந்த அளவுக்கு உங்களுக்கு சவாலாக இருக்குது? நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களுக்காக இருக்க போகிறேன், உங்களுக்காக வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுக்கு. இப்போ அவர் சொல்கிற வாதமே வந்து சரியான வாதம் இல்லைங்க. 1999 அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். ராயபுரம் தொகுதியில் அவர் வீடு இல்லை. அவர் வீடு இருக்கிறது மயிலாப்பூர் தொகுதியில் தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஓட்டுமே வந்து ஆர்கே நகரில் தான் இருக்குது, ராயபுரம் பக்கத்தில் இல்லை. ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே பறந்து வளர்ந்தேன், எனக்கு தான் ராயபுரத்தை பற்றி தெரியும் அப்படிங்கிறாரு. பொதுவாக அந்த கருத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு மணப்பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா புகுந்த வீட்டில் வேறையாக இருக்கும், பிறந்த வீடு வேறையாக தான் இருக்கும். புகுந்த வீட்டுக்கு போய் அந்த புகுந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த வீடை நம்ம எப்படி நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடியதான் ஒரு நல்ல மணப்பெண்ணோட நோக்கமாக இருக்கும். நான் ராயபுரத்துக்கு ஒரு மணப்பெண்ணாக வந்து எப்படி நான் நல்லது செய்யணுன்றதான் நான் என்னோடய நோக்கமாக இருக்குமே தவிர எங்கேருந்து வர்றேன்றது முக்கியம் இல்லை.
என்ன பண்ண போகிறன்றது தான் முக்கியம். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பதில், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து இந்த தொகுதியில் வந்து என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது அடுத்த 5 வருடங்களில் செய்யலான்னு இருக்கீங்க உத்தரவாதமாக வெற்றி பெற்றால்? என்னோட முதல் திட்டமே வந்து இளைஞர்களை நோக்கி தான் இருக்குங்க. முதல்ல நான் செய்யக்கூடிய விஷயம் வந்து கெரியர் கைடன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து அடுத்து அவங்க என்ன எடுக்கணும், எந்த குரூப் எடுக்கணும், அந்த குரூப் எடுத்துட்டா அவங்க என்ன காலேஜில் போய் சேர்ந்தால் என்ன மாதிரி வேலை கிடைக்கும், அவங்களுக்கு என்ன வந்து அவங்கள பக்குவப்படுத்தணும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பயிற்சி முகாம்கள் நம்ம வச்சாகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது என்னோட முதல் கட்ட பணி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணணும். கேம்பஸ் இன்டர்வியூஸ் மாதிரி இப்போ ராயபுரம் தொகுதியில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் வர வச்சு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்களை கொண்டு வரணுன்றது 2வது முயற்சி எடுக்கலான்னு இருக்கேன். அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இப்போ புதுசாக வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான உந்துதல் கொடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது 3 விஷயத்தையுமே கையில் எடுக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கமாக இருக்குது. மக்களை தினதோறும் சந்திக்கிறீங்க, மக்களோட மக்களாக இருக்கிறீங்க, வாக்கு சேகரிக்கும் போது எந்த அளவுக்கு அவங்க முகத்தில் ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியுது சார்? எனக்கு நெகட்டிவிட்டியே தெரியலங்க. அதுதான் நானே ஆச்சரியப்படுறேன். இப்போ வந்து எல்லாருமே நம்மளுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்ற ஒரு சந்தேகமே வர்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நான் பார்க்கும்போது எல்லாமே புன்முறுவலோடு தான் பார்க்குறேன். இப்போ நான் ஒரு வேட்பாளராக வந்து நம்ம ஓட்டு கேட்கும் போது 2 ரியாக்ஷன் தான் இருக்கும். ஒன்று சிரிப்பாங்க, இல்லை மூச்சியை திருப்பிக்குவாங்க. மூஞ்சியை திருப்பின ஆட்கள் வந்து நான் ரொம்ப 1-2 பேர் தான் நான் பார்க்குறேனே தவிர பார்க்குறவங்க 90% வந்து புன்முறுவலோடு தான் வரவேற்கிறாங்க. வரவேற்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் என் ஓட்டு, மு.க. ஸ்டாலினுக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர சுபேர்கானா அவங்க பார்க்கல. அவங்க பார்க்குறது வந்து மு.க. ஸ்டாலினாக தான் பார்க்குறாங்க. கடந்த முறையே வந்து ஒரு சாதாரண தொண்டனை நிப்பாட்டி வச்சு ஜெயக்குமார் அவர்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் சவால் விடுத்து தோக்கடிச்சாங்க. ஆமாம். இந்த முறையும் ஒரு தொண்டனை நிற்க வச்சு என்ன ராயபுரத்துக்கு ரொம்ப ஜெயக்குமார் அவர்களை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் சொன்னாங்களா? இது மாதிரி கடுமையாக வேலை பார்க்குறது மாதிரி? இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அவர் ஆட்டோமேட்டிக்காக தோக்க போகிறாருன்ற வெளியில் சொல்லலை, உங்கள்கிட்ட சொன்னாங்களா? தலைவர் வந்து என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார். திமுக தோண்டின இடம், நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் தீயாக வேலை செய்வாங்க, மக்கள் வந்து நம்ம திட்டங்களை வந்து ஆதரித்து கண்டிப்பாக அவங்களை ஜெயிக்க வைப்பாங்க, தைரியமாக போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்க வந்து ஜெயக்குமாரை தோக்கடிக்கணும் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்கல. அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜெயிச்சிருவோன்றது தலைவருக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அடுத்த 5 வருடங்களில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்க அப்படின்னா ராயபுரம் தொகுதி என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு இருக்கும் சார்? ராயபுரம் ராயல்புரமாக மாறணுன்றதான் என்னோட நோக்கம். அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் சேலஞ்ச். ஏன் சேலஞ்சுன்னா இந்த பகுதி வந்து சென்னையோட மூத்த பகுதின்னு சொல்லலாம், ரொம்ப பழமை வாய்ந்த பகுதி. அதில் வந்து குறுகிய தெருக்களும் ரோடு டெவலப்மெண்ட் இல்லை. இப்போ நீங்கள் அண்ணா நகரோ பெசன் நகரோ எடுத்துட்டிங்கன்னா வெல் பிளான்டு ஏரியாஸ். ஆனால் ராயபுரம் வந்து உங்களுக்கு இந்த பிளான்டு ஏரியா கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு அந்த சிவேஜ் சிஸ்டம், வாட்டர் பைப்லைனு, 2வது ரொம்ப லோ லெவல் லையிங் ஏரியாஸ். ஸோ இதுக்கு தான் நம்ம சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் நிறைய திட்டங்கள் போட்டு இந்த பைப்லைன்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய இடத்துல மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து வந்து நெரிசல், ரோடில் இருக்கக்கூடிய நெரிசல் இருக்குது, டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன தான் சார் சொல்யூஷன்? இப்போ வரும்போது கூட பார்க்குறோம் அதுக்கு வழியே இல்லையா? ராயபுரம் பிரிட்ஜு இறங்குறீங்க இல்லையா, ராயபுரம் பிரிட்ஜு இறங்குறது இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே அந்த பிரிட்ஜை கொண்டு போயிட்டு காசிமேடு சிக்னலை தாண்டி இறக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ப்ராட் ரோடு. இந்த கார்னரில் ஒரு நெக் இருக்குது, பாட்டில் நெக் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சி ரோடு ஸ்டான்லி பிரிட்ஜுக்கிட்ட ஒரு பாட்டில் நெக் வரும். அந்த இடத்துலையுமே வந்து அங்கே ஒரு சின்ன பாலம் ஒரு அமைச்சா. ஏன்னா வந்து இந்த கிராஸ் ரோட்டில் வந்து 4-5 ரோடு ஜங்ஷன் வருது. 2வது அங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு உண்டான ஓப்பனிங்கை வந்து இன்னொரு பக்கம் வச்சிட்டோம்னா சொல்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதர் சொல்யூஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே மாற்றி பண்ணாலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய குறுக சந்தையில் வந்து 2 வீலரில் போயிடுறாங்க. பட் மெயின் ரோட்டில் இருக்க கன்ஜெஷன்ஸை குறைச்சாலே உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோ ஆயிரும் ரோடு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை நேராக பார்க்குறோம், மக்கள் அந்தளவுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க. நீங்களும் அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கீங்க. மருத்துவ சேவை, மக்கள் சேவை, அரசியல் சேவை அப்படின்னு அடுத்தடுத்து உங்களுடைய நகர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னும் அதிகாரம் கிடைச்சி மக்களுக்கு சேவையாற்ற எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. எங்களுடைய எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் சொல்ல வரதை ஏதாச்சும் நான் தடுத்திருந்தேன் அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் ஒரு நிமிஷம் சொல்லலாம். ராயபுரம் மக்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து தான், திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த திட்டங்களை வந்து என்றைக்கும் மறந்துடாதீங்க. அந்த திராவிட மாடல் திட்டங்கள் உங்களுக்கு தொடரணும், அது எல்லா மக்களுக்கும் வந்து சேரணும்னா என்னைய ராயபுரம் சட்டமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறத நீங்கள் முடிவு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது தொடரும். அது மட்டும் இல்லை, உங்களில் ஒருத்தனா, உங்களுக்காக குரல் கொடுக்குற ஒருத்தனா, என்றைக்குமே நீங்கள் அணுகக்கூடிய ஒருத்தனா, எளிமையானவனா நான் இருப்பேன்றதை உறுதி சொல்கிறேன். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாள். அன்னைக்கு மறந்துடாதீங்க. 1ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய டாக்டர் சுபேர்கான் உதயசூரியன் சின்னத்தில் மறந்துடாமல் வாக்களிச்சிடுங்க. நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு திராவிட மாடல் 2.0 தொடரக்கூடிய வாக்கு.
நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மறுபடியும் முதலமைச்சராகக்கூடிய வாக்கு. உங்களுக்கு நலத்திட்டங்கள் தொடரணும், உங்களுடைய ராயபுரம் தொகுதி ராயல்புரமாக மாறணும்னா மறந்துடாதீங்க. உதயசூரியன். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.